ஒரு அழகான கிராமத்தில் லென்னி என்ற ஒரு குட்டி ஆடு இருந்தது. அதற்கு புதிதாக 2 சிறிய கொம்புகள் முளைத்து வந்திருந்தது. அந்த கொம்புகளை பார்த்து லென்னி மிகவும் பெருமைப்பட்டான். அவன் எப்போதும் மற்ற விலங்குகளிடம் சென்று, "பார், எனக்கு அழகான கொம்புகள் வந்திருக்கிறது" என்று காட்டிக்கொண்டே இருந்தான். ஒருநாள் விவசாயி தனது எல்லா ஆடுகளையும் புல் மேய்ச்சலுக்காக புல்வெளிக்கு அழைத்துச் சென்றார். அனைத்து ஆடுகளும் அமைதியாக புல் மேய்ந்து கொண்டிருந்தன. ஆனால் லென்னி மட்டும் முயலும் அணிலுக்கும் தன் கொம்புகளை காட்டிக்கொண்டே சுற்றித் திரிந்தான். அதை அங்கே இருந்த ஒரு நரி கவனித்தது. நரி தன்னுள் நினைத்தது, "இந்த ஆடு மிகவும் அழகாக இருக்கிறது. இன்றைக்கு இதை பிடித்து சாப்பிட வேண்டும்." சில நேரம் கழித்து விவசாயி எல்லா ஆடுகளையும் மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அனைத்து ஆடுகளும் அவரை பின்தொடர்ந்து சென்றன. ஆனால் லென்னி மட்டும் அங்கேயே தங்கிவிட்டான். இதை பார்த்த நரி லென்னியின் அருகில் வந்தது. அது இனிமையாக சிரித்துக்கொண்டு, "உன் கொம்புகள் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ என்னுடன் வந்தால் மற்ற விலங்குகளுக்கும் உன் கொம்புகளை காட்டலாம்" என்றது. ஆனால் லென்னி மிகவும் புத்திசாலி. நரியின் தந்திரம் அவனுக்கு புரிந்தது. அவன் நரியிடம் சொன்னான், "நிச்சயம் வருகிறேன். ஆனால் அதற்கு முன் நீ ஒரு புல்லாங்குழல் வாசிக்க வேண்டும்." நரியும் மகிழ்ச்சியாக புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் லென்னி திடீரென்று சத்தமாக கத்த ஆரம்பித்தான், "காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்!" அந்த சத்தம் கேட்ட விவசாயி உடனே ஓடி வந்து பார்த்தார். விவசாயியை பார்த்ததும் நரி மிகவும் பயந்து அங்கிருந்து வேகமாக ஓடி தப்பித்தது. அப்போது லென்னி ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டான். இனிமேல் தனியாக எங்கேயும் செல்லக்கூடாது. எப்போதும் விவசாயியையும் மற்ற ஆடுகளையும் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தான்.